திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், வெளிப்புறத்தில் புத்தரை பார்த்து பூஜைகளை செய்து வழிபடுவது கிடையாது. புத்த தர்மம் பௌத்தம் என்பது அது கிடையாது. நாங்கள் உள ரீதியிலான மாற்றத்தை அடைய சத்தியத்தோடு இணைந்து செயல்படணும். தர்மத்தோடு இணைந்து நாங்கள் அர்ப்பணிக்கணும். தர்மத்துக்கு நாங்கள் அர்ப்பணமாகணும். அப்போது தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்பார். யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண முடியும். தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார். அப்போது தர்மம் என்பது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தர்மத்தை கையாள்பவர், தர்மத்தோடு இணைந்து செயல்படுபவர், அர்ப்பணிப்பவர் புத்தரைத்தான் காண்கிறார். அப்போ அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார். சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போது இதுதான் வழி. இந்த வழியில் பயணம் செய்யத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். வெளிப்புறத்தில் புத்தரை கண்டு சிலைகளில் ஃபோட்டோவில் இந்த மாதிரி புத்தரை கண்டு அதற்கு பூஜைகளை செய்து வழிபடுதல், பிரார்த்தனை செய்வது என்பது இதபிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் புத்த தர்மம் கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் புத்த காலத்தில் புத்தர் அவர்களை சந்தித்து இந்த நாளும் வணங்கினார். வக்கலி பிக்ஷு இவர் புத்தரை வெளிப்புறத்தில் காண முயற்சி செய்தார். அழகில் தோற்றத்தில் மிகவும் அழகானவர். அப்போ அதை உருவத்தை காண முடியாமல் இருக்க முடியாத என்ற நிலையில் இருக்கும் வக்கலி என்ன செய்தார்? வெளிப்புறத்தில் புத்தரை கண்டு எதனாலும் வணங்கி இப்படி செய்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு நாள் பகவான் புத்தர் அவர்கள் வக்கலியை பார்த்து கேட்கிறார், வக்கலி தன்னை பார்க்க வேண்டும், தன் மனதை பார்க்க வேண்டும், மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு அதில் மீண்டால் நான் தெரிவேன். புத்த என்பது வெளிப்புறத்தில் சிலையிலோ உருவத்திலோ கிடையாது. உருவத்திலும் பெயரிலும் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போ அதை அடைய நாங்கள் நடைமுறைக்கு வரணும். வெளிப்புறத்தில் பார்த்து பிரார்த்தனை செய்து வேண்டுதலை வைப்பது என்பது புத்தரை காண்பது கிடையாது. அப்போது இந்த சத்தியத்துக்குள் வரணும். சத்திய தர்ம போதனைகளை கேட்டு அவ்வழிக்கு நாங்கள் நடைமுறைக்கு வரணும். வருபவருக்குத்தான் புத்தரை தெரிவார். அப்போ அவர்தான் யோ தம்மம் பசதி சோம் அம்பசதி என்ற தர்மத்தை காண்பவர். தர்மத்தை காண்பவருக்குத்தான் புத்தரை தெரிவார். அப்போது நத்தி மே சரணங்கஞ்ஞங் தம்மோ மே சரணங் வரங் என்ற தர்மத்தை தான் அவர் சரணடைந்தார். ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற தர்மத்தை தான் அவர் சரணடைந்தார். அவருக்கு இந்த உலகத்தில் எங்கேயும் ஏதும் கிடையாது. இந்த உலகத்தில் எங்கேயும் ஏதுமே அவருக்கு கிடையாது. அப்போது தர்மத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் கிடையாது. அப்போது தர்மத்தை சரணடைபவர் யோ தம்மம் பசதி சோம் அம்பசதி என்ற புத்தரை தான் சரணடைகிறார். அப்போது நத்திமே சரணங்கஞ்ஞங் புத்தோமே சரணங் வரங் என்ற புத்தரைத்தான் அவர் சரணடைகிறார். தர்மத்தை சரணடைபவர் புத்தரை தான் சரணடைகிறார். அப்போது புத்தரை சரணடைபவர் தான் நத்திமே சரணங்கஞ்ஞங் சங்கோமே சரணங் வரங் என்ற சங்க என்ற நிலைக்கு வருவார். இவர் தான் ஆரியர். அப்போ இந்த வழிக்கு வருபவர் தான் ஆரியர்.
வழிக்கு வராத ஒருவர் ஆரியராக முடியாது. அவர் சங்க என்ற சுபாவத்தை அடைய முடியாது. ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய முடியாது. அப்போ இது எங்கேயும் வெளிப்புறத்தில் நாங்கள் பார்த்து கண்களுக்கு தெரிவதில் உண்மை இருக்கிறது, காதுக்கு கேட்பதில் உண்மை இருக்கிறது என்று வெளிப்புறத்தில் புத்த சாசனத்தை தேடும் அனைவருமே மூடர்களாகத்தான் இன்றைய யுகத்தில் இருக்கிறாங்க. இன்றைய யுகத்தில் மட்டுமல்ல, அன்றைய யுகத்திலும் இதை போன்ற மனிதர்கள் இருந்தாங்க. தேவதத்த புத்தரின் புத்த சுபாவத்தை அடையாமல் தனது மைத்துனராக இருந்தவர். புத்த சுபாவத்தை அடையும் முதல்ல தான் மாளிகையில் இருக்கும்போது தனது மனைவியோட அண்ணன் தான் தேவதத்த. அப்போ புத்த சுபாவத்தை அடைந்த பிறகு அப்போ அவரும் இந்த புத்த சாசனத்தில் பிக்ஷு ஆகிறாரு. பிக்ஷு என்பது தர்மத்தோடு இணைந்தவர் செயல்படலை. அவர் என்ன செய்தார், இன்றைய யுகத்தில் வெளிப்புறத்தில் தலையை மொட்டையை அடித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு காட்டில் போயிட்டு இருப்பதை போல் அந்த யுகத்திலையும் இருந்தாங்க. இதே போல் செய்தாங்க. அப்போ அவர் என்ன செய்தார்ன்னு பார்த்தா, புத்தரை எதிரியாக பார்த்தார். அவர் புத்தரை கொன்று நான் புத்தராக வேண்டும் என்று அவர் எண்ணினார். பல திட்டங்களை போட்டார். பல முறைகளை கையாண்டு புத்தரை கொல்ல முயற்சி செய்தார். பெரிய பாறைகளை பிரட்டி புத்தர் அவர்களை கொல்ல முயற்சி செய்தார். யானைக்கு மதம் பிடித்த யானையை அனுப்பி பகவான் புத்தரை கொல்ல முயற்சி செய்தார். இதே போல் நிறைய காரியங்களில் அவர் ஈடுபட்டு புத்தரை கொன்று நான் புத்தராக வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே சலிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்ளலை. அவர் மீதோ யார் மீதும் கோபப்படலை. ஏனென்றால் அவரும் இந்த புத்த சாசனத்தில் நிர்வாணம் அடையணும். இப்போ எல்லாத்துக்கும் கருணை தான் காட்டினார். அப்போ தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்பார். வெளிப்புறத்தில் புத்தரை காண்பவர் அவர் புத்தரை தெரிய மாட்டார். அவருக்கு பக்கத்தில் இருந்தாலும் தன்னோடு இருந்தாலும் அவருக்கு புத்தரை தெரியாது, அவர் காண முடியாதது. அப்போ இதுதான் சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை தான் நாங்கள் இன்றைக்கு கையாளுகிறோம். அப்போ இந்த சத்தியம் இன்றைக்கு உங்களுக்கு கேட்குது சொன்னால் அது இலகுவான காரியம் கிடையாது, லேசான காரியம் கிடையாது. அப்போ நீங்கள் இதை கையாள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.